அருமை அண்ணன் முத்தரசன் அவர்கள் முதலாவதாக உரையாற்றவில்லை என்றாலும் கூட ஒரு முதன்மையான உரையாக, சிறப்பான உரையாக அவரது உரை மக்கள் மொழியில் அமைந்திருந்தது என நெஞ்சார நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னார் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். நாங்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள், அதனால்தான் தோற்று போனோம் அல்லது தோற்கடிக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள். மரத்தை வெட்டவில்லை, மணலை கொள்ளையடிக்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த வரிசையிலே மக்களுக்கிடையிலே மோதலை உருவாக்கவில்லை என்பதையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களுக்கிடையிலே மோதலை உருவாக்கி இன்று அரசியல் லாபம் தேடக்கூடியவர்களாகத்தான் கர்நாடகாவிலே இருக்கிற இனவெறி உணர்வு படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே இருக்கிற சாதி வரி பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். ஆகவே மக்களை பிரிக்கிற அந்த தலைவர்களுக்கு மத்தியிலே மக்களை இணைக்கிற தலைவர்களாக நாம் இருக்கிற காரணத்தினாலே, இணைக்கிற தலைவராக எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிற காரணத்தினாலே ஒருவேளை தற்காலிகமாக நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். இடையிலே பேசுகிற போது மரியாதைக்குரிய ஐயா குமரி அனந்தன் அவர்களை பற்றி ஒரு குறிப்பை சொன்னார்கள். அவர் நடத்திய வரலாற்று சிறப்பு வாய்ந்த நடைபயணத்தை நினைவுபடுத்தினார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி பெயர் வைகோ அவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே நடைபயணத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே ஒன்றை தவிர்க்க முடியாதபடி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பொதுப்பாதைகள் நடப்பதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லாத காரணத்தினாலே தான் உங்களால் நடைபயணத்தை நடத்த முடிகிறதோ, பொதுப்பாதைகள் நடப்பதற்கே போராட வேண்டியிருக்கிறது. 2009 மரியாதைக்குரிய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க நாம் தமிழர் நடைபயணத்தை எழுச்சி தமிழர் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் நம்முடைய தோழர்கள் அந்த நாம் தமிழர் நடைபயணத்தை நடத்தினோம். அவ்வாறு நடத்துவதற்காக நாம் முற்பட்ட பல இடங்களில் இந்த தெரு வழியாக போகாதீர்கள் என்று பாதுகாப்பு காரணமாக காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட அனுபவங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்றுகிற போது வாழும் அம்பேத்கர் என்று எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் திருமா அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். ஒன்றிலிருந்து அண்ணன் அவர்கள் வேறுபடுகிறார்களோ என்று நான் கருதுகிறேன். நான் அறிந்த வகையில் 2 தருணங்களில் மிக கடுமையான நெருக்கடி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. பூனா ஒப்பந்தத்தின் போது நேரடியாக வந்து அவருக்கு முன்னால் இன்று வன்முறை செய்தார்கள். இரண்டாவதாக இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்காக அவர் பாராளுமன்றத்தில் போராடிய போது நேரடியாக கலவரத்தில் ஈடுபட்டார்கள். இந்த 2 முறை கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை. மாறாக தங்களது கண்டனத்தை கடுமையாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை முயற்சியை சந்திக்கிற தலைவராக, அதை எதிர்கொள்ளுகிற தலைவராக எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் திருமாவளவன் தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறதே என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எனது அருமை உறவுகளை, தலைவர் அவர்களை அழைப்பதற்கு முன்னால் இந்த செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நமக்கு வழிகாட்டியாக கௌதம புத்தரை நிறுத்தியிருக்கிறார். கௌதம புத்தர் ஏன் துறவு பூண்டார் என்று பல்வேறு விதமான உரையாடல்கள் இங்கே அமைந்திருக்கிற நிலையில் புத்தா அண்ட் இஸ் தம்மா என்கிற அவரது நூலில், புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், ரோஹிணி நதிநீரை பகிர்ந்து கொள்வதற்காக ஏற்பட்ட பிரச்சனையில் கோலியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த நதிநீர் சிக்கலில் தண்ணீர் தரமாட்டேன் என்று மறுப்பது நமது அழகல்ல. தண்ணீருக்காக சண்டை போடுவதற்கு நான் தயாராக இல்லை. இளவரசனாக இருந்து சகோதரர்களுக்கிடையிலே இத்தகைய சண்டையை நடத்துவதை விட இந்த இளவரசன் அரசன் என்கிற பதவியை துறந்துவிட்டு நான் வெளியே போகிறேன். அப்போதாவது நதிநீருக்கான இந்த சண்டை நிற்கட்டும், கோலியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் இடையிலே நல்லுறவு மலரட்டும் என்றுதான் கௌதம சித்தார்த்தன் துறவை ஏற்றான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அத்தகைய புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று நம்மை வழிநடத்துகிற
எழுச்சி தமிழர் அன்பு தலைவர், இணைப்பின் தலைவர் நம்முடைய அண்ணன் அவர்களை மாநாட்டு சிறப்புரை ஆற்ற உங்கள் அனைவரின் சார்பிலே அழைக்கிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு மாநாட்டை முன்னிலை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து மிக சிறப்பாக கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் தம்பி பசுமை வளவன் அவர்களே, விவசாய தொழிலாளர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் தம்பி வீர செங்கோடன் அவர்களே, இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தேற அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே, சிறப்பாக இங்கே களப்பணியாற்றி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற சென்னை மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை அவர்களே, இரா செல்வம் அவர்களே, அம்பேத் வளவன் அவர்களே, அன்புச்செழியன் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, விகோ ஆதவன் அவர்களே, கௌரி சங்கர் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்று தேசிய அளவில் நீர்வழிச்சாலை அமைப்பதன் தேவை குறித்து நீரியல் வல்லுநர் ஏசி காமராஜ் அவர்களின் சார்பில் அந்த அமைப்பை சார்ந்த தோழர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் பூமி லோகநாதன் அவர்களே, பூ உலகின் நண்பர்கள் என்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தி வரும் அருமை தோழர், துண்டறிக்கையில் பெயரில்லை என்றாலும் நம்மோடு இருக்கிற நட்புறவை பாராட்டக்கூடிய வகையிலும் நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த அரசியலை வலிமைப்படுத்தும் வகையிலும் வந்து பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் சுந்தரராஜன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மிடையே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர்களுள் ஒருவர், காங்கிரஸ் கட்சி என்றாலும் அனைவருக்கும் பொதுவான தலைவர், இலக்கிய செல்வர் மதிப்பிற்குரிய ஐயா குமரி அனந்தன் அவர்களே, வழக்கம் போல கலகலப்பாக உரையாற்றி நல்ல கருத்துக்களை நம்மிடையே விதைத்து அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, நமது கட்சியின்
மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, தலைமை நிலைய பொறுப்பாளர்களே, நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, நான் எப்போது அழைத்தாலும் ஓடோடி வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் அன்று மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினோம். இந்தியா முழுவதும் சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் கொட்டமடிக்கிறார்கள். திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய தேசத்தின் மிக உயர்ந்த கோட்பாடாக இருக்கிற மதசார்பின்மை கோட்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள். ஆகவே அந்த மதசார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில், விழிப்புணர்வு ஊட்டுகிற வகையில் அந்த மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நாம் நடத்தினோம். ஒரு மாத இடைவெளியில், ஒரு மாத கால இடைவெளியில் மீண்டும் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதம் ஒரு மாநாடு அல்ல, வாரம் ஒரு மாநாடு நடத்தினாலும் வாவென்று அழைக்கிற போதெல்லாம் ஓடோடி வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளாகிய உங்களுக்கு நான் என் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். எனக்கு தயக்கம் இருந்தது. இப்போதுதானே அழைத்தோம், ஒரு மாத கால இடைவெளி கூட இல்லையே, இப்படி மீண்டும் ஒரு மாநாட்டை அறிவிக்கலாமா என்கிற தயக்கம் இருந்தது. மழைக்காலம் வேறு. ஆங்காங்கே உள்ளாட்சி தேர்தல்களுக்கான பணிகளில் மற்ற கட்சிகள் எல்லாம் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. கர்நாடகம் தீப்பற்றி எரிகிறது. ஆனால் தமிழகத்திலே இணைப்பு விழா நடக்கிறது. கர்நாடகத்திலே வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. தமிழன் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறான். இங்கே விருப்ப மனுக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. கர்நாடகாவில் விவசாயிகள் போராடுகிறார்கள் என்பதை விட அங்குள்ள அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் இனவாத அமைப்பினரும் போராடுகிறார்கள். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அனைவரின் கருத்தையும் கேட்கிறார். அப்படி ஒரு ஜனநாயகம் அங்கே தழைத்தோங்கி இருக்கிறது. இங்கே எந்த கட்சியையும் நான் மதிக்க மாட்டேன், யாரையும் நான் அழைக்க மாட்டேன், யார் கருத்தையும் கேட்க மாட்டேன் என்கிற போக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் சமூக அக்கறையோடு, இந்த தேசத்தின் நலன்களை காக்க வேண்டும் என்கிற பொது அக்கறையோடு, அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கோடு, மிக குறுகிய கால இடைவெளியாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியே தீருவோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை செய்தோம். அறிவிப்பை செய்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட இந்த மாநாட்டுக்கான வேலை செய்ய முடியவில்லை. அடுத்தடுத்து ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்,
ஒவ்வொரு நாளும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் அறிவித்ததோடு சரி, யாரை அழைப்பது, யார் யாரை அழைப்பது என்பது குறித்து முடிவு செய்வதற்கு கூட நேரமில்லை. அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்து இது பற்றி நான் பேசிய போது, இந்த நாளில் அவர் மேற்கு மாவட்டங்களில், கொங்கு மண்டலத்தில் சிறுவாணி ஆற்று பிரச்சனை தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவித்திருந்தார். அதனால் தான் வந்து பங்கேற்க வாய்ப்பில்லை என்று சொன்னபோது, இந்த மாநாட்டை நடத்தலாமா வேண்டாமா என்கிற தயக்கம் எனக்கு வந்தது. திருமாவளவன் கூட்டிய மாநாட்டில் வைகோ பங்கேற்கவில்லை என்று சிண்டு முடித்து விடுவார்கள். அதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் என்னால் பங்கேற்க இயலாது, தோழர் கேபி அவர்களை அழைப்பு வைக்கிறோம் என்று சொன்னார். அண்ணன் முத்தரசன் அவர்கள் திருமாவளவன் எப்போது அழைத்தாலும் வரமாட்டேன் என்று சொல்ல மாட்டார். அப்படி சொல்லவில்லை. எங்கே இருந்தாலும் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அண்ணன் வைகோ அவர்கள் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி, தோழர் ஜிஆர் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி தள்ளி வைப்பதற்கு இயலாத ஒரு நெருக்கடி என்ற சூழலில் மாநாட்டை நடத்த வேண்டாம் என்கிற மனோநிலைக்கு நான் போய்விட்டேன். திடீரென்று அண்ணன் வைகோ அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, தம்பி, நான் கொங்கு மண்டல சுற்றுப்பயணத்தை தள்ளி வைத்து விட்டேன், உங்கள் மாநாட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்புதான், அல்லது ஒரு வாரத்திற்கு முன்பு, கர்நாடகம் தீப்பற்றி எரிகிறது. தமிழகத்திலும் விக்னேஷ் என்கிற ஒரு தம்பி தீக்குளித்து மாண்டு விட்டான். பதற்றம், தமிழகம் முழுவதும் பதற்றம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாநாட்டை நாம் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இருந்த சூழலில்தான் அண்ணன் வைகோ அவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்தார். அதன் பிறகுதான் ஒவ்வொரு தலைவரிடத்திலும் நாம் தொடர்பு கொண்டு 2 நாட்களுக்கு முன்புதான் ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களை தொலைபேசி மூலமாக நாம் உறுதி செய்தோம். ஏன் இப்படி ஒரு மாநாட்டை நாம் நெருக்கடியான சூழலில் கூட்ட வேண்டும்? தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் என்ன அரசியலை பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இது தண்ணீரை பற்றி கவலையா, நிலம் பறிபோகிறதே, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளுக்குள் போய்கொண்டிருக்கிறதே என்பதை பற்றி கவலையா? அவர்களுக்கெல்லாம் எப்படியாவது திருமாவளவனை ஓரங்கட்ட வேண்டும், அவனுக்கு எதிராக சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் திரட்ட வேண்டும், அதிலே வன்முறை வெடித்தால் குளிர்காயலாம், அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று பிற்போக்குத்தனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த தேசத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அடிப்படையில் தான் நாம் நம்முடைய செயல் திட்டங்களை எப்போதுமே வரையறுத்து வந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் நலனை முன்னிறுத்தியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலனை முன்னிறுத்தியோ, வாக்கு வங்கி ஆதாயத்தை திரட்ட வேண்டும் என்பதை முன்னிறுத்தியோ இதுவரையில் எந்த செயல் திட்டத்தையும் நாம் வரையறுத்ததில்லை. இதனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் கவலை இல்லை என்றுதான் ஒவ்வொரு முறையும், அது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் பிரச்சனைகளை அணுகுகிறோம். ஆகவேதான் இந்த மாநாட்டை இந்த நெருக்கடியான நிலையில், பொருளாதார நெருக்கடி நிறைந்திருக்கிற நிலையில் நாம் கூட்டியிருக்கிறோம். மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியதிலேயே நமக்கு கடன் பாக்கி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நாம் சொன்னோம், குறைந்தபட்சம் தலா 10,000 ரூபாய் நீங்கள் நன்கொடை தர வேண்டும் என்று. வண்டியும் பிடித்து வர வேண்டும், மாநாட்டுக்கு சுவரொட்டியும் ஒட்ட வேண்டும்,
உங்களுக்கு நாங்கள் நன்கொடையும் தர வேண்டுமா என்று ஒரு ஏளன பார்வை பார்த்தார்கள் நம்முடைய தோழர்கள். யாரும் இதுவரை வந்து அந்த தொகையை தரவில்லை. ஒரு மாவட்ட செயலாளர் கூட இன்னும் தரவில்லை. 88 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இவ்வளவு எண்ணிக்கையுள்ள மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. எல்லாவற்றிலுமே நாம் புதுமையாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பொருளாதார நெருக்கடியும் நிறைந்த ஒரு சூழலில் இந்த மாநாட்டை நாம் கூட்டியிருப்பதன் நோக்கம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. கர்நாடகம் மட்டும் பிரச்சனை அல்ல. ஆந்திர அரசோடு நமக்கு நெருக்கடி, கேரள அரசோடு நமக்கு நெருக்கடி, முல்லை பெரியாறு அணை சிக்கல், பாலாற்று சிக்கல், பவானி ஆற்று சிக்கல், காவிரி ஆற்று சிக்கல். முல்லை பெரியாறு என்று வருகிற போது கேரள அரசு பிரச்சனை செய்கிறது. பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசோடு நமக்கு முரண்பாடு. பாலாற்றின் குறுக்கே அணையை உயர்த்துகிற போது ஆந்திர அரசோடு நமக்கு பிரச்சனை. செம்மரக்கட்டைகளை கடத்தினார்கள் என்று 20 பேரை சுட்டுத் தள்ளுகிறது ஆந்திர அரசு. வேலை தேடி போகிறவர்களை தொடர்வண்டியிலே ட்ரெயின் ரயிலை மறித்து கைது செய்கிறது ஆந்திர அரசு. இப்படி நெருக்கடி. காவிரி சிக்கல் 100 ஆண்டுகளை கடக்க போகிறது. கர்நாடகத்தோடு பிரச்சனை. இப்படி அண்டை மாநிலங்களோடு, அண்டை மாநில அரசுகளோடு நமக்கு தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி கவலைப்படுகிற நிலையில் நம்முடைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்று நாம் எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நெஞ்சம் வலிக்கிறது. எக்கேடு கெட்டால் எமக்கென்ன என்ற நிலையில்தான் தமிழக அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத நிலை, ஒருமித்த குரல் கொடுக்க முடியாத நிலை, எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக வென்றெடுத்து விட்டார் முதல்வர் என்று ஆளுங்கட்சியினரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான கட்சியினரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்று காலையில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு தகவலை சொன்னார். இந்த உண்மை, இந்த நீதி உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு கூட தமிழக அரசு போட்ட வழக்கில் அல்ல, மன்னார்குடியை சார்ந்த ரங்கநாதன் என்கிற ஒரு விவசாய சங்க தலைவர் போட்ட வழக்கில் தான் இந்த விசாரணை நடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. உள்ளபடியே அந்த பெருமை அவரைத்தான் சாரும், முதல்வரை சாராது என்கிற ஒரு தகவலை சொன்னார். இன்று காலை அவரோடு தொலைபேசியில் பேசுகிற வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தார். அவர் போட்ட வழக்கு, அதிலே இவர்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டார்கள், குறுக்கே உள்ளே புகுந்து கொண்டார்கள். வழக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போடவில்லை. எங்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் தேவை, 50.52 TMC தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு தேவை என்ற கோரிக்கையை தமிழக அரசு முன்வைக்கவில்லை. நடுவர் மன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தயங்குகிற கர்நாடக அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தது ஒரு விவசாய சங்க தலைவர் தான், தமிழக முதல்வரோ அல்லது தமிழக அரசோ அல்ல. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு ஆட்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாகவும் நாம் போராட வேண்டும். கர்நாடகத்திலே சட்ட ரீதியாகவும் அணுகுகிறார்கள், அரசியல் ரீதியாகவும் அங்கே அழுத்தம் கொடுக்கிறார்கள். நேரடியாக பாரதிய ஜனதா போராடவில்லை, நேரடியாக காங்கிரஸ் கட்சி போராடவில்லை, நேரடியாக அங்கே இருக்கிற மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ போராடவில்லை. அதற்காக அவர்கள் வைத்திருக்கிற கைத்தடிகளை ஏவி போராட வைக்கிறார்கள். இனவாத அமைப்பினர் அவர்களாக அவர்கள் போராடவில்லை. இந்த கட்சிகள் எல்லாம் தூண்டிவிட்டுத்தான் அவர்கள் அங்கே வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இங்கே பற்றி எரிகிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது, தண்ணீரை திறந்துவிட முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுத்து மத்திய அரசை முடக்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை. தனித்தனியே நாம் போராட வேண்டிய நிலை, தனித்தனியே குரல் கொடுக்க வேண்டிய நிலை. ஆகவேதான் குறைந்தபட்சம் தோழமை கட்சிகளாவது இணைந்து
ஒரு அரங்கிலே நிற்போம், ஒரு களத்திலே நிற்போம், ஒருமித்த குரலை எழுப்புவோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இங்கே பேசிய தோழர்கள் பூமி லோகநாதன் அவர்களும் ஐயா குமரி அனந்தன் அவர்களும் கங்கையை காவிரியோடு இணைக்க வேண்டும் என்றார் லோகநாதன், கங்கையை குமரியோடு இணைக்க வேண்டும் என்றார் நம்முடைய இலக்கிய செல்வர் அவர்கள். இந்த இரண்டு கருத்துக்கும் மாறுபட்ட வகையிலே சுந்தரராஜன் அவர்கள் ஒரு சுற்றுச்சூழல் வல்லுநர் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொன்னார். இது முரண்பாடான கருத்து என்று எண்ணிவிடக்கூடாது. நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக, பாசனத்திற்காகவும், குடிநீருக்காகவும், தொழிற்சாலைகளுக்காகவும், மின் உற்பத்திக்காகவும், இன்னும் பல தேவைகளுக்காகவும் தண்ணீர் தேவை. ஆகவே ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளுவது, ஒரு தேச எல்லைக்குட்பட்ட நதிகள் இணைப்பதன் மூலம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில், ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அது. ஆனால் சுற்றுச்சூழலின் அடிப்படையில் சுந்தரராஜன் அவர்கள் அது இயற்கைக்கு முரணானது, ஆற்று நீர் கடலிலே கலக்க வேண்டியது அவசியமானது என்பதை சொன்னார். இந்த இரண்டுமே சரியானதுதான், இந்த இரண்டுமே சரியானதுதான். ஆற்று நீரை கடலில் வீணாக கலக்கக்கூடாது என்று சொல்லுவதில் மக்கள் நலன் அடங்கி இருக்கிறது. ஆற்று நீர் கடலில் கலந்தாக வேண்டும் என்று சொல்லுவதில் சுற்றுச்சூழல் என்கிற அந்த நலன் அடங்கி இருக்கிறது. பொதுவாக இயற்கைக்கு ஒரு பண்பு உண்டு. யுனிவர்சல் ஈக்லிபிரியம் என்பது ஒரு பொது விதி, சமநிலை விதி. நாம் பூமியை மட்டும்தான் உலகம் என்று கருதுகிறோம். பூமி என்பது பலாப்பழத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கடுகு மாதிரி, பலாப்பழத்துக்கு பக்கத்திலே வைக்கிற ஒரு கடுகு மாதிரி. பலாப்பழம் ஒரு பிரபஞ்சம் என்று சொன்னால் கடுகு ஒரு பூமி. பூமி என்பது ஒரு கடுகு போன்றது. இந்த கடுகு போன்ற பூமியில்தான் ஜீவன்கள், உயிர்கள் வாழுகிற அளவுக்கான தட்பவெப்பம் அடங்கி இருக்கிறது. மற்றவை அனைத்தும் பிரபஞ்சம் என்பது வாயுக்களால் ஆன கோலம்தான். அனைத்துமே வாயுக்களால் ஆன கோலம்தான். ஒன்று திடமாக இருக்கிறது, இன்னொன்று திரவமாக இருக்கிறது, இன்னொன்று வாயுவாக இருக்கிறது. உலகத்தில் மூன்றே நிலைகளில் பிரபஞ்சம் இருக்கிறது. வாயு, தண்ணீரே வாயுக்களின் கலவைதான், H2O. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருகிற போது தண்ணீர் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் என்று நாம் சொல்லுகிறோம். பஞ்சபூதம் என்பது பூமியில் மட்டும்தான் 5 பூதங்கள், மற்ற இடங்கள்லாம் 4 தான். பூமியில் தான் மண் இருக்கிறது, மற்ற இடங்களில் மண் இருக்கிறதா தெரியாது. ஸ்பேஸ், செவ்வாயில் மண் இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஆனால் பூமியில் மட்டும்தான் மண் இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து தான் எல்லாமே, நீரும் சரி, நெருப்பும் சரி, வாயுவும் சரி, உண்ணுகிற உணவும் சரி, கனிமங்களாக இருந்தாலும் அனைத்தும் மண்ணில் தான் இருக்கிறது. இந்த இயற்கை எப்படி தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு இயற்கை அளித்த கொடையை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஒரு இடத்துல மண்ணை வெட்டி இன்னொரு இடத்துல போட்டால் வெட்டின இடம் குறைஞ்சு போகுது. ஐயோ, இந்த இடத்துல மண் குறைஞ்சு போச்சு, அந்த இடத்துல மேடாயிடுச்சுன்னு நாம் நினைப்போம். ஆனால் இயற்கைக்கு எல்லாம் ஒன்றுதான். மண்ணை நீ எந்த இடத்தில் போட்டாலும் அதன் நிறை மாறுவதில்லை. மாஸ், அதன் நிறை மாறுவதில்லை. மாஸ் என்பது வேறு, வெயிட் என்பது வேறு, எடை என்பது வேறு. ஆகவே இயற்கை தன்னை ஈக்விலிபிரியம், சமநிலைப்படுத்திக் கொள்ளும். கடலிலே தண்ணீரை விட்டாலும் சரி, அல்லது வேறு வாதைகளிலே நீங்கள் திசை திருப்பி விட்டாலும் சரி, இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளும். சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிற போதுதான் பூகம்பம் நடக்கிறது. நாம பூகம்பம்னா நமக்கு பயமா இருக்கு. பூகம்பம் என்பது இயற்கை தன்னை, பூமி தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிற போது ஏற்படுகிற அசைவுகள், அவ்வளவுதான். ஆகவே இந்த சமநிலை விதி என்பது
பிரபஞ்சத்தில் ஒரே விதிதான். எப்படி இருந்தாலும் பிரபஞ்சம் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளும். நாம் எப்படி இந்த பூமியை கையாண்டாலும் சமநிலைப்படுத்திக் கொள்ளும். சமத்துவத்திற்காக நாம் போராடுகிறோம். மனிதன் மட்டும்தான் சமத்துவத்திற்காக போராடுகிறான். என்ன சமத்துவம்? எல்லோருக்கும் குடிக்க நீர் வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் உணவு வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் உடுத்த உடை வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் குடியிருக்க வீடு வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் கல்வி வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும், அதுதான் சமத்துவம். எல்லோரும் விஜயமல்லையா போல அரண்மனையை கட்டிக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. எல்லோரும் நம்மை போலவே குடிசையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சமத்துவம் அல்ல, அப்படி வாழ முடியாது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சமமான அளவிலே பணம் வைத்துக் கொள்ள வேண்டும், சமமான அளவிலே வீடு கட்டி கொள்ள வேண்டும், சமமான அளவிலே தானியம் வைத்துக் கொள்ள வேண்டும், சமமான அளவிலே தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும், சமமான அளவிலே எல்லோருக்கும் 10 புடவை தான், எல்லோருக்கும் 10 நைட்டி தான், எல்லோருக்கும் 10 பேண்ட் தான் என்று சமப்படுத்த முடியுமா என்றால் சமப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் அப்படி சமப்படுத்த முடியாது. சமத்துவம் என்பது எல்லோரும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சமத்துவம். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், சமமாக நடத்துதல். நம்முடைய போராட்டம் என்பது நீயும் நானும் மனிதன் தான், உன்னையும் மனிதனாக நான் மதிக்கிறேன், என்னையும் நீ மனிதனாக மதிக்க வேண்டும். இதுதான் சமத்துவத்திற்கான போராட்டம். உனக்குள்ள வாய்ப்பு எனக்கும் வேண்டும், உனக்குள்ள பகிர்வு எனக்கும் வேண்டும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி பணம் இருக்க முடியாது, ஒரே மாதிரி சாப்பாடு இருக்க முடியாது, எல்லோரும் பிரியாணி சாப்பிட முடியாது ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் எல்லோரும் ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட முடியாது, எல்லோரும் ஒரே நேரத்தில் கோழிக்கறி பிரியாணி சாப்பிட முடியாது, எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஆம்லெட் போட்டு கொடுத்து விட முடியாது. மாறும். எல்லோரும் ஒரே அளவு 100 கிராம் தான் சோறு சாப்பிட வேண்டும் என்று சொல்ல முடியாது. சிலர் பெரிய தீனி பண்டாரமாக இருப்பான், நிறைய சாப்பிடுவான். ஏனென்றால் உழைக்கிறவன். சின்ன வயதிலே கிராமப்புறங்களில் இன்னைக்கு போனால் அவங்க சாப்பிட்ற கம்மஞ்சோறு சோளச்சோறு நம்மால் சாப்பிட முடியாது. நமக்கு உடல் உழைப்பு இல்லை, அவர்களுக்கு உடல் உழைப்பு இருக்கிறது. ஆகவே உழைப்பதற்கு ஏற்ற ஊதியம் வேண்டும், உழைப்பதற்கு ஏற்ற உணவு வேண்டும், உழைப்பதற்கு ஏற்ற மதிப்பு வேண்டும். இதுதான் சமத்துவத்திற்கான போராட்டம். ஆக தேவைக்கு ஏற்ற பங்கு, அது தண்ணீராயிருந்தாலும், அது நிலமாயிருந்தாலும், எதுவாயிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை தாண்டி நீ எதை சேமித்து வைத்தாலும் அது சுரண்டல். தேவைக்கு மிகுதியாக நீ எதை சேர்த்து வைத்தாலும் அது திருட்டு, அது கொள்ளை, அது சுரண்டல். இந்த திருட்டையும் கொள்ளையையும் சுரண்டலையும் எதிர்ப்பதுதான் நம்முடைய போராட்டம். இதுதான் நம்முடைய போராட்டம். உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடத்துகிற போராட்டம் இதுதான். உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் நடத்துகிற போராட்டம் இதுதான். ஒருவனுக்கு தேவைக்கு கூட போதுமானது கிடைக்கவில்லை, இன்னொருவனுக்கு தேவைக்கு அதிகமாக கூடுதலாக குவிந்து கிடக்கிறது. அதிகாரமும் ஓரிடத்திலே குவியக்கூடாது, பொருளாதாரமும் ஓரிடத்திலே குவியக்கூடாது. ஆகவே ஒரு இடத்தில் குவிவதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது காவிரி நீர் நாம் கேட்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைப்பதற்காக அல்ல, இந்த தலைமுறை பயன்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் அடுத்த தலைமுறையின் உரிமையை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறையின் நீர் உரிமை, நதிநீர் உரிமை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறையை நாம் எப்படி விடப்போகிறோம் என்பதுதான். அடுத்த தலைமுறைக்கு இங்கே எல்லோரும் எப்படி போராடுகிறார்கள் என்றால், சாதியை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். அடுத்த தலைமுறையின் சாதி மானம், சாதியை காப்பாற்ற வேண்டும், சாதி கலப்பு நேர்ந்து விடக்கூடாது. மதத்தை காப்பாற்ற வேண்டும், மத கலப்பு நேர்ந்து விடக்கூடாது. அதிகாரம் நம்மிடம் மட்டுமே குவிந்து கிடக்க வேண்டும். இவ்வளவு நாள் அதிகாரத்தை நுகராதவனுக்கு அதை தந்துவிடக்கூடாது. இதுதான் மற்றவர்களின் நோக்கமாக இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட நிலை? குடிக்க நீர் இல்லை. பன்னாட்டு நிறுவனங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி நம்முடைய ஆட்களை வைத்தே நீரை எடுத்து, நம்முடைய ஆட்களை வைத்தே பாட்டில்களை தயார் செய்து, நம்முடைய ஆட்களை வைத்தே அந்த நீரை சுத்தம் செய்து, நம்முடைய ஆட்களை வைத்தே அதை பாட்டிலில் அடைத்து நம்மிடத்திலேயே இன்றைக்கு விற்பனை செய்கிறார்கள். நம் வீட்டு தண்ணீர், நம்முடைய உழைப்பு நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறார்கள். எங்கோ அமர்ந்திருக்கிற பன்னாட்டு கம்பெனிக்கு அதிலே மிகப்பெரிய கொள்ளை லாபம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரை இப்படி காசுக்கு விற்றதை நாம் பார்த்திருக்கிறோமா? நம் வாழ்க்கையிலேயே, நம் தலைமுறையிலேயே தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எதிர்காலத்தின் நிலை என்னவென்றே நமக்கு தெரியவில்லை. போகிற போக்கை பார்த்தால் இனிமேல் காற்றையும் அடைத்து விற்பனைக்கு விடுவார்கள் என்பது போல் இருக்கிறது. சுவாசிக்கிற காற்றும் விற்கப்படலாம் என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இயற்கையை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில், இயற்கை வழங்குகிற மனிதனுக்கான உரிமையை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இயற்கை கொடையை பாதுகாப்பது என்கிற அந்த இயங்கியல் உரிமையில் இருந்துதான் இந்த உரிமைகள் அனைத்தும் பேணப்படுகின்றன. ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோமே தவிர, கர்நாடகாவில் இருக்கிற இனவெறி அமைப்புகளைப் போல இங்கே நாம் இனவெறியை தூண்டி, மோதலை தூண்டி, வன்முறை வெறியாட்டத்திற்கு வழிவகுக்கவில்லை. சட்ட ரீதியாக மட்டுமே போராடினால் போதாது, அரசியல் ரீதியான போராட்டமும் தேவை. சட்டம் ஏற்கனவே இங்கு நமக்கு எல்லா வழிவகைகளையும் தந்திருக்கிறது. ஒப்பந்தங்கள் சட்டப்படிதான் போடப்பட்டன. அந்த ஒப்பந்தத்தின்படி கீழ்காவிரியில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களின் ஒப்புதல் இல்லாமல் மேல்காவிரி பகுதியிலே இருக்கிற கர்நாடகத்து மக்கள் குறுக்கே அணை கட்டக்கூடாது. 1924 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் 50 ஆண்டுகளில் காலாவதியாகிறது என்று சொன்னால் 74ஓடு அது முடிந்து விடுகிறது என்றாலும் அந்த ஒப்பந்தப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை அவர்கள் தடுக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, புதிதாக பாசன பரப்பை விரிவுபடுத்தக்கூடாது. ஒப்பந்தம் போடும்போது அல்லது அந்த ஒப்பந்தம் உயிர்ப்போடு இருந்த காலத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவு நீ பாசன பரப்பாக வைத்திருந்தாயோ அதை விட 1 ஏக்கர் கூட நீ விரிவுபடுத்தக்கூடாது என்பது சட்டம். ஆனால் கர்நாடகா அதை பின்பற்றுகிறதா? இன்றைக்கு இந்த 50 அல்லது 70 ஆண்டுகளில் அவர்களின் பாசன பரப்பு 3-4 மடங்கு அதிகரித்து விட்டது. முன்பு இருந்ததை விட இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு 10,000 ஹெக்டேர் என்பது மட்டும்தான் வேறுபாடாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. 3 போகம் சாகுபடி செய்ய வேண்டிய நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட விவசாயம் இன்றைக்கு ஒரு போகம் வெறும் சம்பா சாகுபடி என்கிற வகையிலே அது சுருக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீரை திறந்து விட்டால் குறுவைக்கு பயன்படும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஜூன் 12 தண்ணீரை திறப்பதில்லை. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 20ஆம் தேதி திறக்கிறார்கள். குறுவை சாகுபடி பொய்த்து விட்டது. சம்பா சாகுபடிக்குத்தான் 50.52 டிஎம்சி தண்ணீர் வேண்டும். மேட்டூர் அணையிலிருந்து ஏற்கனவே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தால் சம்பாவுக்கு தண்ணீர் பற்றவில்லை என்கிற வாதத்தை நீதிமன்றத்திலே வைத்திருக்க முடியும். இவர்கள் திறந்து விடாமல் இருந்ததால் மேட்டூர் தேக்கத்தில் 50 அடிக்கு மேல் தண்ணீர் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்திலே கர்நாடக தரப்பிலே வாதிடுகிறார்கள். இதற்கு யார் காரணம்? தமிழக அரசு தான் காரணம். தமிழக அரசு குறுவைக்கு ஏன் தண்ணீர் திறந்து விடவில்லை? அதற்கு என்ன காரணம்? இதற்கு தமிழக அரசு விளக்கம் தருமா? தமிழ்நாடு அரசாங்கமே திட்டமிட்டு முப்போகத்தை ஒரு போகமாக மாற்றுகிறது. திட்டமிட்டு தண்ணீருக்கு போராடுகிற நிலையை இது நீர்த்து போக வைக்கிறது. சாகுபடியே இல்லை, தண்ணீருக்கு ஏன் போராட வேண்டும் என்கிற மனநிலைக்கு தமிழன் தள்ளப்பட்டிருக்கிறான்.
இந்திய மாநிலத்திலேயே மொழிக்காகவும் தண்ணீருக்காகவும் உடலில் தீ வைத்து மாளுகிற அளவுக்கு மிகவும் நோஞ்சானாக மாறியிருப்பவன் தமிழன். தீக்குளிப்பு என்பது வீரமல்ல, தீரமல்ல. தீக்குளிப்பு என்பது ஒரு மன அழுத்த நோயின் விளைச்சல். அது ஒரு டிப்ரஸ்ட் மைண்ட் செட். போராட முடியாதவன் ஆற்றாமையால் இயலாமையால் என்ன செய்வதென்று அறியாத நிலையில் வேறு வழி இல்லாமல் எதிரியை தாக்க முடியாமல் தாக்குவதற்கான செயல் திட்டம் இல்லாமல் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிற மன அழுத்த நோய்க்கு ஆளாக்கப்படுகிறான். தமிழ்நாட்டு இளைஞர்களை இப்படித்தான் மாற்றி வைத்திருக்கிறது நமது தமிழக அரசியல். மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தீக்குளிப்பதுதான் மானம் என்றும் வீரம் என்றும் கற்பித்து வைத்திருக்கிறோம். இது வெட்கக்கேடு, இது தலைக்குனிவு, இது மானக்கேடு. இனி தமிழன் ஒருவன் எவனாவது தமிழ்நாட்டிலே தீக்குளித்தால் அவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதை நாம் கைவிட வேண்டும். உள்ளபடியே வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன். விடுதலை புலிகள் இயக்கம் போன்ற விடுதலை இயக்கங்களில் தற்கொலை படை இருக்கிறது என்று சொன்னால் உயிரை ஆயுதமாக ஆக்கி எதிரியின் முகாமை அழித்து விட்டவன் அழிகிறான். கேப்டன் மில்லர் முதலில் விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு தற்கொலை படையை நடத்தி காட்டி எதிரி முகாமை பல மைல்கள் அப்பால் தள்ளிவிட்டான். நெல்லியடி என்கிற இடத்திலே இருந்த ராணுவ முகாமை அப்புறப்படுத்த வேண்டும், வெகு தூரம் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சிந்தித்தார். அதனால் உருவானது ஒரு தற்கொலை படை, அதனால் உருவானது உயிர் ஆயுதங்கள். அந்த முதல் படையை வழிநடத்தி போனவன் கேப்டன் மில்லர். ஒரு வண்டி முழுவதும் வெடிமருந்துகளை நிரப்பிக்கொண்டு அவன் மட்டுமே ஓட்டிக்கொண்டு போய் அந்த ராணுவ முகாம் மீது மோதினான். அவனும் வெடித்தான், எதிரிகளும் வெடித்து சிதறினார்கள். பல மைல்களுக்கு அப்பால் சிங்கள ராணுவம் பின்வாங்கி ஓடியது. அதற்கு ஒருவன் தன்னை அழித்துக் கொள்ளலாம். எதிரிக்கு எந்த சிராய்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டு தமிழன் உயிரை அழித்துக் கொள்கிறானே, மாய்த்துக் கொள்கிறானே. அது தம்பி முத்துக்குமாராக இருந்தாலும், தங்கை செங்கொடியாக இருந்தாலும், தம்பி விக்னேஷாக இருந்தாலும் அது வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. இது என்ன மனநிலையை இங்கே காட்டுகிறது என்றால், தமிழ்நாட்டு அரசியல் என்பது தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒரு மன அழுத்தத்திற்கு தள்ளிவிட்டார்கள், செயலற்ற நிலைக்கு தள்ளிவிட்டு விட்டார்கள். ஒரு செயலிழந்த நிலைக்கு இளம் தலைமுறை மாறி இருக்கிறது. ஒரு முற்போக்கான திசை வழியிலே பயணப்பட முடியாத அளவுக்கு தமிழக அரசியல் ஒரு தேக்க நிலையிலே கிடக்கிறது. ஒரு தேக்க நிலை. இதை உடை தெரிய வேண்டும். கர்நாடக அரசுக்கு எதிராக போராடுவதல்ல. கர்நாடகத்துக்காரன் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறான், அது நியாயம். அது அவன் எவ்வளவு அநீதி நமக்கு இழைக்கிறான் என்பதை சுட்டி காட்டுவோம், அது வேறு. அவன் எப்படி நமக்கு எதிராக இயங்குகிறான் என்பதை சுட்டி காட்டுவோம், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய தண்ணீரை தரவிடாமல் தடுக்கிற கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. இது ஒரு யூனியன் கவர்மெண்ட், இது ஒரு கூட்டாட்சி, இது பல மாநிலங்கள் இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த அரசு, மத்திய அரசு. இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. அண்டை மாநிலங்களோடு தமிழ்நாட்டு அரசுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற போது நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வலியுறுத்தி வருகிறோம். தென்னிந்திய மாநில முதல்வர்களை, பாண்டிச்சேரி முதல்வர் உட்பட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 5 மாநில முதல்வர்களை அழைத்து மத்திய அரசு பேச வேண்டும். இந்த அரசுகளுடன் இருக்கிற பிரச்சனைகள் நீர் பிரச்சனை பற்றி மட்டுமல்ல, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. செம்மரக்கட்டைகளை கடத்தினோம் என்கிற பெயரால் 20 தமிழர்களை சுட்டுக் கொன்றார்கள். என்ன நீதி கிடைத்தது? அதற்கு என்ன தீர்வு? அவர்களுக்கு என்ன அங்கே தண்டனை வழங்கப்பட்டது? ஒரு அரசாங்கமே, மாநில அரசாங்கமே முன்னின்றதை நடத்தி இருக்கிறது. என்ன பாதுகாப்பு இருக்கிறது? 2 மாநிலங்கள் என்பது 2 வேறு வேறு நாடுகளா? எவ்வளவு பெரிய ஒரு கேடு தமிழ் சமூகத்திற்கு விளைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமது போராட்டம் என்பது மத்திய அரசை நோக்கியதாக இருக்க வேண்டும். மத்திய அரசுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய போராட்டமாக இருக்க வேண்டும்.
இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிறவர்களை கண்டிக்கிற பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஏன் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, ஈழத்தமிழர் பிரச்சனையிலும், கச்சத்தீவு பிரச்சனையிலும், தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையிலும், கண்ணகி கோயில் பிரச்சனையிலும், முல்லை பெரியாறு உட்பட காவிரி நீர் உட்பட அத்தனை பிரச்சனைகளிலும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தேசிய கட்சிகள். இந்த இரண்டு கட்சிகளும் கேரளாவிலே ஆட்சிக்கு வர முடியும் மாறி மாறி, ஆந்திராவிலே ஆட்சிக்கு வர முடியும் மாறி மாறி, கர்நாடகாவிலே ஆட்சிக்கு வர முடியும் மாறி மாறி. தேசிய கட்சிகளான காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களின் நலன்களை அவர்கள் அந்த மாநில மக்களோடு முரண்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு, அங்கு இருக்கிற வாக்கு வங்கியை இழந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு காய்களை நகர்த்துகிறார்கள். தமிழ்நாட்டிலே காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலையில் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான நிலையிலே அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை. இது ஒரு அரசியல் யதார்த்தம், இது ஒரு அரசியல் உண்மை. இது கசப்பாக இருக்கலாம் கேட்கிற போது, ஆனால் இது ஒரு அரசியல் உண்மை, கசப்பான உண்மை. தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியும் அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் இவர்கள் ஒரே நாளில் அழைத்து பேசி இதை முடித்து வைப்பார்கள். அவர்களால் முடியும், அது முடியாததல்ல. ஆக அரசியலும் இதிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெறும் சட்டவாதம் மட்டும் இதிலே ஈடுபடாது. எல்லாவற்றையும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் எந்த காலத்தில் இது நடக்கும்? அதற்குள்ளே தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். இந்த நிலை நீடித்தால் இன்னும் 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் குடிநீருக்கு அல்லாடும் அவலத்திற்கு ஆளாவார்கள். இன்றைக்கே கிராமப்புறங்களில் மக்கள் வைக்கிற முதல் கோரிக்கை குடிநீர் கோரிக்கை தான். ஊற்று நீர் கிடையாது, குளம் வறண்டு கிடக்கிறது. கர்நாடகாவிலே இந்த 25 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஏரிகளை தூர்வாரி காவிரியில் இருந்து வருகிற தண்ணீரை அணைகளில் தேக்குகிறார்கள். பெரிய பெரிய அணைகள், கபினி அணை, கிருஷ்ண ராஜசாகர் அணை, இப்படி பல்வேறு அணைகள் அங்கே கட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த அணைகளில் தேக்கிய நீர் போதாது என்று அதிலிருந்து ஏராளமான கால்வாய்களை வெட்டி எங்கெல்லாம் பெரிய பெரிய குளங்கள், ஏரிகள் இருக்கின்றனவோ, சின்ன சின்ன குட்டைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் தூர்வாரி கரைகளை உயர்த்தி தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்கிறார்கள். அந்த முன் யோசனை தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். குளங்களை தூர்க்கிற வேலைதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஆறுகளில் இருக்கிற மணலை திருடுகிற வேலைதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. எவ்வளவு பெரிய அக்கறையற்ற தமிழர் விரோத போக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேரள அரசு ஒரு குட்டி நாடு, மொத்த மக்கள் தொகையே 3 கோடி பேர். தமிழ்நாடு இன்றைக்கு 8 கோடியை தொடப்போகிறது. மிகப்பெரிய பரப்பளவுள்ள மாநிலம். கேரள அரசு அங்கு ஓடுகிற நதிகளில் ஒரே ஒரு மணலை கூட எவனும் கை வைக்க முடியாது. அவனுக்கு மட்டும் எப்படி அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த முன் யோசனை? கேரள நாட்டில் கட்டிடங்கள் கட்டவில்லையா? பாலங்கள் கட்டவில்லையா? கேரள நாட்டில், கேரள தேசத்தில் மணல் தேவைப்படாதா? அவன் ஏன் ஆற்று மணலை அள்ளவில்லை? அதை ஏலம் விடவில்லை, டெண்டர் விடவில்லை, அதிலே கொள்ளையடிக்கவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்காக லாரி லாரியாய் மணல் தமிழ்நாட்டில் இருந்து போகிறது. மணலை பாதுகாப்பது இயற்கையை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு வேலை. நீ எதை வேண்டுமானாலும் செயற்கையாக உற்பத்தி செய்துவிட முடியும். இப்போது கூட மணல், செயற்கை மணல் உற்பத்தி நடக்கிறது. ஆனால் இயற்கையாய் உருவாகிற மணல் தான் இயற்கை வடிகட்டி, அது ஒரு ஃபில்டர், நேச்சுரல் ஃபில்டர். தண்ணீரை, நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும், உப்பு நீரை குடிநீராக மாற்றுவதற்கும், மாசுபடிந்த நீரை நன்னீராக மாற்றுவதற்கும் இந்த மணல் தான் இயற்கையிலேயே நமக்கு மிகப்பெரிய வேலையை செய்து தருகிறது. ஆற்றிலே மணல் உருவாவதற்கு ஒரு 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் போதாது தோழர்களே, லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. பாறைகள் தான், மலைகள் தான் பாறைகளாகின்றன. பாறைகள் தான் உடைந்து கூழாங்கற்களாகின்றன. கூழாங்கற்கள் தான் உடைந்து மணல்களாக மாறுகின்றன. இப்படி அது பரிணாமம் பெறுவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை கொடை மணல். அந்த மணலை கேரளா அள்ளுகிறதா? தமிழ்நாட்டிலிருந்து லாரி லாரியாக போகிறது.
கேரள அரசுக்கு அப்படிப்பட்ட ஒரு வருமுன் காக்கிற ஒரு யோசனை இருக்கிற போது தமிழ்நாட்டிலே ஏன் இல்லை? கேரளாவிலும் சாராய கடைகள் இருந்தன, படிப்படியாக மூடிக்கொண்டே வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஏன் மூடவில்லை? கேரளாவிலே வாரத்தில் 2 நாள் என்று இப்போது மாற்றி இருக்கிறார்கள். 2 நாளோ 3 நாள் தான். இங்கே தினந்தோறும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையில் கடையை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த 2 மணி நேரத்திற்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் திருட்டு கள்ள சந்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாராய கடைகளில் இருந்து பாட்டில்களை வாங்கி கொண்டு போய் வீட்டிலே வைத்துக் கொண்டு 80 ரூபாய் பாட்டிலை 360 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அந்த 2 மணி நேரம் கள்ள சந்தையில் வியாபாரமாகிறது. அப்படி ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த 2 மணி நேர கடையை மூடுகிற நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இங்கே தமிழர்களின் நலன்களை பற்றியோ தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படாத ஒரு போக்கு நிலவுகிறது. இந்த சூழலில் தான் இளம் தலைமுறை மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவேதான் அந்த சமூக அக்கறையோடு தான் நாம் இந்த களத்திலே நிற்கிறோம். அதற்காகத்தான் இந்த நதிநீர் உரிமை மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நதிநீர் என்பது தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியதைப் போல தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படுகிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆற்றிலே இறங்க முடியாது, குளத்திலே இறங்க முடியாது, குடித்தண்ணீர் குழாய்களிலே போய் தண்ணீர் பிடிக்க முடியாது என்கிற ஒடுக்குமுறை காலம் காலமாக இருக்கிறது. இன்றும் கிராமப்புறங்களிலே இருக்கிறது, இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இருந்தாலும் இந்த ஆற்று நீர் பாசனம் செய்வதற்கு நிலமில்லாத மக்களாக இருந்தாலும் காவிரியில் தண்ணீர் வந்தால் அந்த தண்ணீர் பாய்கிற நிலம் 1% கூட தலித்துகளின் கைகளில் கிடையாது. அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நிலங்களுக்கு உரிமையாளர்கள் யார் என்ற பட்டியலை எடுத்தால் அதில் 0.1% கூட தலித்துகள் லேண்ட்லார்ட்ஸ் நிலக்கிழார்கள் என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. எங்கோ தஞ்சை மாவட்டங்களில் கொஞ்சம் பேர் வைத்திருக்கலாம் நிலம். பெரும்பாலான தலித்துகள் நிலமற்ற ஏழை கூலி விவசாயிகள், விவசாய கூலிகள். ஆக இந்த தண்ணீர் வந்தாலும் பாசனத்திற்கு பயன்படுத்த நிலமில்லாத மக்கள் தான் இந்த மக்கள். தண்ணீர் வந்தாலும் பொது ஆற்றிலே இறங்கி குளிப்பதற்கு உரிமை இல்லாத மக்கள் தான் இந்த மக்கள். தண்ணீர் வந்தாலும் அது குளத்திலே ஏரியிலே நிரம்பினாலும் கூட எல்லோரையும் போல் சமத்துவமாக இறங்கி குளிக்க முடியாத ஒரு கொடுமைக்குள்ளாகி இருக்கிற மக்கள் தான் இந்த மக்கள். ஆனாலும் எமக்கு இயற்கையை காப்பாற்றியாக வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றியாக வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கான நதிநீர் உரிமையை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த அறைகூவலை விடுக்கிறோம். தமிழகம் முழுவதும் நதிநீர் உரிமை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்வோம். அதற்கான செயல் திட்டம் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்து என் அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் இப்போது நம்மிடையே தொடர்ந்து பேச இருக்கிறார், எழுச்சியுரை ஆற்றவிருக்கிறார். 30 மாவட்ட செயலாளர்கள் இங்கே பணம் செலுத்திவிட்டதாக குறிப்பு, மன்னிக்க வேண்டும். நான் மேடைக்கு வருகிற வரையில் யாரும் தோழர்கள் கொடை செலுத்தவில்லை என்று சொன்னதால் அப்படி சொல்லிவிட்டேன். இந்த மாநாடு வெற்றி பெற பணியாற்றிய தோழர்கள் சூக்க ஆதவன், செங்கை தமிழரசன், பூப்பே கலைவடிவன், தேவ அருள் பிரகாசம், கௌரி சங்கர், சித்தார்த்தன், காட்டூர் கோபி குமணன் இவர்களெல்லாம் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் பிற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நதிநீர் உரிமையை காப்போம் காப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அனைவரும் அப்படியே அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வனச்செழியன் ரூபாய் 25,000. விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே எழுச்சி தமிழர் அண்ணன் நம்முடைய அன்பு தலைவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டிலே நம்முடைய அன்பு தலைவரின்
முடியல. எழுச்சி மிகுந்த இந்த உரைக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தமிழர்களின் இந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் உலக தமிழர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற திராவிட இயக்கத்தின் தூய்மையான தலைவராக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உரையாற்றவிருக்கிறார். அவரை உங்கள் சார்பிலே உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியிலே நான் அழைக்க விரும்புகிறேன். விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே பசுமை வளவன் ரூபாய் 50,000 இந்த மாநாட்டிற்காக நிதியை வழங்கியிருக்கிறார். செல்வகுமார் அவர்கள் ரூபாய் 50,000, நீங்களே